ராஜா தர்ம போராளி ராஜா நடிப்புல கந்தன் மலை திரைப்படம் வந்து தியேட்டர்ல வெளியாகணும் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. யூடியூப்ல வெளியாகிருக்குது. சினிமா தோன்றிய காலத்துல இருந்து, குறிப்பா தமிழ் சினிமா தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து இந்த தேதி வரைக்கும் வந்த படத்திலேயே இவ்வளவு கேவலமான ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு பார்த்தவங்க ஊரா பதட்டம் அடைகிறாங்க. ஏன்னா மனநோயாளிகளால சினிமா எடுக்க முடியும், மனப்பிறழ்வு சார்ந்தவங்கனால மென்டலி டிஸார்டர்லாம் வந்து சேர்ந்து ஒரு சினிமா எடுக்க முடியும். பைத்தியக்கார கூட்டம் மாதிரி இவங்க வந்துருக்காங்க. தர்மம் போராளி, தர்மம்னா அம்மா தாயே தர்மம் போடுங்க ஆக்குறது. அப்ப அவன் தர்ம போராளியா? இல்ல சார், மாசான ஒரு பேர் இல்லங்க. தர்மம்னா என்ன தர்மம்? நீ என்ன தர்மம் இருக்கு உங்ககிட்ட? உங்ககிட்ட இருக்கிறது அதர்மம் மட்டும்தான். என்ன தர்மம் இருக்கு உங்ககிட்ட? அம்மா தாயே பிச்சை போடுங்க. அதுல ஏன் நான் தர்ம போராளிங்கிற திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு முறை ஷார்ட்ஸ் போடும் போதும் ஜிபே நம்பரை போட்டு ஒரு விளம்பரத்தை போட்டு இருக்காங்க, பிச்சை கேட்கிறாங்க நம்மகிட்ட. எத்தனையோ இயற்கை சூறையாடப்படுகிற போதெல்லாம் இவங்க வரல. திடீர்னு சரி கந்தனுக்கு உனக்கு என்ன சொன்னது? அவர் தமிழ் கடவுள், நீ பீகார்காரன், நீ பீகார் கடவுளை தானே நீ வந்து பேசணும். நம்ம ஊர்ல உனக்கு என்ன விளைங்க? சரி ஏதோ பஞ்சம் முளைக்க வந்துட்ட நீனு, ரங்கராஜ் பாண்டே மாதிரி பீகாரிகள் இந்த ஊருக்கு பஞ்சம் முளைக்க வந்திய, வந்தாரே வாழ வைக்க நாடு. உங்களை வளமோட வச்சிருக்காங்க, வசதியா வச்சிருக்காங்க, உங்களை தர்மம் எடுக்க வைக்காம வச்சிருக்காங்க. பிச்சை எடுத்த நீங்க பிச்சை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களை பிச்சைக்காரனை ஆக விடாம பார்த்து வச்சுக்கிறாங்க, நல்ல விதமா வச்சிருக்காங்க. அதுல வந்து மாபெரும் சூப்பர் ஸ்டார்கள்லாம் நினைச்சிருக்காங்க. திருமாறன், கிறுக்கு பைய, கேனப்பைய, முட்டா பையில எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு சினிமா எடுத்துக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ராஜா தர்ம போராளி ராஜா நடிப்புல கந்தன் மலை திரைப்படம் வந்து தியேட்டர்ல வெளியாகணும் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. யூடியூப்ல வெளியாகிருக்குது. நீங்க பாத்துறீங்களா படம் எப்படி இருக்கு? இந்து விரோதிகள் அதிகமான காரணத்தினால தேட்டர்ல யாரும் தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா தேட்டர் வச்சிருக்கிற பூராமே பாகிஸ்தான்ல குடியிருக்கிறவங்க, சீனால குடியிருக்கிறவங்க, பங்களாதேஷ்காரங்க, மாதிரி கனடா, பிரிட்டிஷ்காரங்க, அதாவது அந்நியர்கள், பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க, இந்த மாதிரி முழுக்க அந்நியர்கள்ட்ட வந்து மாட்டிக்கிடுச்சு திரையரங்கம் போலாம். அதனால தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அது மட்டும்தான் அவர் சொல்லலை. கூடிய சீக்கிரம் அதையும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சினிமா தோன்றிய காலத்துல இருந்து, குறிப்பா தமிழ் சினிமா தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து இந்த தேதி வரைக்கும் வந்த படத்திலேயே இவ்வளவு கேவலமான ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு பார்த்தவங்க ஊரா பதட்டம் அடைகிறாங்க. ஏன்னா மனநோயாளிகளால சினிமா எடுக்க முடியும், மனப்பிறழ்வு சார்ந்தவங்கனால மென்டலி டிஸார்டர்லாம் வந்து சேர்ந்து ஒரு சினிமா எடுக்க முடியும்னு ஒரு பைத்தியக்கார கூட்டம் மாதிரி இவங்க வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சினிமா ஆசை ஒரு மனிதனுக்கு எப்போ வரலாம்? ஒருத்தன் வந்து காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது, மாப்பிள்ள நீ சூப்பராக இருக்கடா, நடிச்சேன்னா பெரியாளா வந்துடுவாடா, அஜித் மாதிரி இருக்கடா, கமலாசன் மாதிரி இருக்கடான்னு சொல்லி தூண்டி விடுவாங்க. சில பொம்பளை பிள்ளைய வந்து சில பேரை ஒசுப்பேற்றி விடும். நீ எல்லாம் போனேன், நான் எனக்கு தெரிஞ்ச நண்பன்லாம் ஒருத்தன் இருக்கான் மதுரையில். அவன் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி தூண்டி விட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ரோடாக அலைஞ்சு பெரிய ஹீரோ ஆயிடுவோன்னு சொல்லி அலைஞ்சு கடைசியில் எதுவுமே ஆக முடியாமல் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அப்படி பல பேர் வந்து இந்த உசுப்பேத்தி விடுறதுல வருவாங்க டீனேஜில். ஆனால் ஒரு ஆள் 70 வயசுல கதாநாயகன் ஆகணுங்கிறது இருக்கு பாருங்க. வந்து வீடு போகுது, காடு வாங்குதுங்கிற டயத்தில் வந்து ஷூட்டிங் போடாங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு வந்து வேற. ஏன்னா அவர் அரசியலில் புறக்கணிச்சிட்டாங்க. அவரை இன்னைக்கு ஆளுநர் ஆக்கிடுவாங்க, நாளைக்கு ஆக்கிடுவாங்கன்னு பார்த்தா அவர் சரியாக வரமாட்டார். ஏன்னா உங்களுக்கு அரசு பதவியில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னாங்க, நீங்கள் வந்து எந்த தகுதியுமே தேவையில்லை அரசியலில். நீங்கள் வந்து யார் வேணாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம். ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, அவன் மென்டலாக இருக்கக்கூடாது, ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. மனநிலை பிறழ்வாக இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த சொத்துலாம் வந்து பதிவு செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னுடைய புத்தி சுவாதீனத்தோடு இதை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவன் ஏமாந்த நேரம் பார்த்து எழுதி வாங்கிட்டாங்கன்னா ஆயிரம், நாளைக்கு ரெக்கார்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அது எழுதுவாங்க. இப்போ இவருக்கு புத்தி சுவாதீன பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ பாருங்களேன், சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு போய் ஒரு வம்புலுக்கணுங்கிறதுக்காக போய் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து தர்ம போராளி, தர்மம்னா அம்மா தாயே தர்மம் போடுங்க ஆக்குறது. அப்ப அவன் தர்ம போராளியா? இல்ல சார், ஒரு மாசான ஒரு பேர் இல்லங்க. தர்மம்னா என்ன தர்மம்? நீ என்ன தர்மம் இருக்கு உங்ககிட்ட? உங்ககிட்ட இருக்கிறது அதர்மம் மட்டும்தான். என்ன தர்மம் இருக்கு உங்ககிட்ட? அம்மா தாயே பிச்சை போடுங்க. அதுல ஏன் நான் தர்ம போராளிங்கிற திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு முறை ஷார்ட்ஸ் போடும் போதும் ஜிபே நம்பரை போட்டு ஒரு விளம்பரத்தை போட்டு இருக்காங்க, பிச்சை கேட்குறாங்க நம்மகிட்ட. தர்ம போராளிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவேன், நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா பொழுது விடிஞ்சு ஒரு 8-8:30 மணிக்கு இப்படி எங்கிட்டாவது ஒரு டீ கடை பக்கம் சுற்றிட்டு இருக்கும்போது சாயி எங்கள் சாயி அப்படின்னு ஒரு வண்டியை தள்ளிட்டு வருவாங்க. நேரடியாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு சாய்பாபா பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி இவங்க கந்தன் மலைக்கு இப்போ என்ன பிரச்சனை? அரட்டாப்பட்டி மலையில் பிரச்சனை வந்துச்சு. கார்பரேட்டுக்கு விற்கிறதுக்கு, வேதாந்தா நிறுவனத்துக்கு விற்கிறதுக்கு உங்க ஆளுங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க.
அதிகமாக பிஜேபிக்கு பணம் கொடுத்தவனே வேதாந்த நிறுவனம் தாங்கிறதுக்கு தான் காக்கா குருவியை சுடுறது மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டே நடத்துகிறாங்க. அரிட்டாப்பட்டிக்கு ஆபத்து வந்துச்சுங்கன்னா நியாயம் இருக்கு. எத்தனையோ இயற்கை சூறையாடப்படுகிற போதெல்லாம் இவங்க வரல. திடீர்னு சரி கந்தனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவர் தமிழ் கடவுள், நீ பீகார்காரன், நீ பீகார் கடவுளை தானே நீ வந்து பேசணும். நம்ம ஊரில் உனக்கு என்ன விளைங்க? சரி ஏதோ பஞ்சம் முளைக்க வந்துட்ட நீனு ரங்கராஜ் பாண்டே மாதிரி பீகாரிகள் இந்த ஊருக்கு பஞ்சம் முளைக்க வந்தாரே வாழ வைக்க நாடு. உங்களை வளமோட வச்சுருக்காங்க, வசதியாக வச்சுருக்காங்க, உங்களை தர்மம் எடுக்க வைக்காமல் வச்சுருக்காங்க. பிச்சை எடுத்த நீங்கள் பிச்சை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களை பிச்சைக்காரனை ஆக விடாமல் பார்த்து வச்சுக்கிறாங்க, நல்ல விதமாக வச்சுருக்காங்க. அதில் வந்து மாபெரும் சூப்பர் ஸ்டார்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திருமாரன்ஜி, கிறுக்கு பைய, கேனப்பைய, முட்டா பையிலெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு சினிமா எடுத்துருக்காங்க. வேலூர் இப்ராஹிம் அவனை பள்ளிவாசல் பக்கம் போனால் விட மாட்டேங்கிறாங்க, ஓடி போயிடுற அந்த பக்கம் வரக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி அறக்கிருக்கனா கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு யார் தெரியுமா கத்திக்கிட்டே இருக்காங்க படம் முழுக்க. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வன்மம் என்னன்னா, திருமாவளவன் மேலே அவங்களுக்கு மிகப்பெரிய வன்மம் இருக்கு. பாண்டியம்மாள்னு மதுரையினுடைய பிசிகாவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருந்தாங்க. பெண்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியிலையுமே மாவட்ட செயலாளராக முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. மீறி முன்னிலைப்படுத்தினாலும் அந்த ஆம்பளையை வந்து அது ஏற்க மாட்டாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கிற சிக்கல் இருக்கு. ஒரு சிலர் தான் வந்து மாவட்ட செயலாளர்களாக, இப்போ தூத்துக்குடி மாவட்ட செயலராக திமுகவில் வந்து கீதா ஜீவன் மாதிரி இப்படி இருக்காங்க. ஒரு சிலர் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களாக நியமிக்க மாட்டாங்க. இப்போ பாண்டியமானதும் மாவட்ட செயலர் தான். அவர் வந்து அந்த பேரையே வச்சு ஒரு ரவுடி பொம்பளை மாதிரி காட்டுறாங்க, அதை வேணும்னே காட்டுறாங்க. என்னமோ இவங்கெல்லாம் வந்து போராளியா, அது ஏதோ ஒரு சமூக விரோதி மாதிரி காட்டி. அது போக வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு ஆளாக்கப்பட்ட இவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாதவங்க. ஆணவ படுகொலைங்கிறது எந்த ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்குமா நடக்குது? இந்து மதத்துக்குள்ள ஒரு ஜாதியில் இருக்கிறவன் இன்னொரு ஜாதியில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணதில் வெட்டுக்குத்து நடக்குது, கொலை நடக்குது. இப்போ கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு. ஏற்கனவே கௌசல்யாங்கிறவங்க உடுமலைப்பேட்டையில் வந்து அவருடைய காதல் கணவர் சங்கருங்கிறவர் வெட்டப்பட்டார். இவங்களும் வெட்டப்பட்டாங்க, உயிர் பிழைத்துக்கிட்டாங்க. இந்த ஆணவ படுகொலை வந்து நீ நியாயமாக என்ன செய்யணும்? உண்மையிலேயே நீ வந்து தர்ம போராளின்னு சொல்றது உண்மையாக இருந்தால் இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யணும்ல. ஊர் வேறையா இருக்குது, சேரி வேறையா இருக்குது, எதுக்கடா இத்தனை 100 சாதி இருக்குது, இந்த சாதி ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனை தப்பாக பேசுகிறேன், ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதியை பகையாக பார்க்குறேன், அவங்க வேற ஆளுக நாங்கள் வேற ஆளுங்கிறேன், நான் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டோங்கிறேன் பல பேர், மனிதனை மனிதனாக நடத்தப்படாமல் இருக்கல. இதையெல்லாம் கலைஞ்சிட்டா எதுக்கு வந்து இந்த மண்ணில் வேற மதங்கள் உள்ள வருது? நீ இதை தீண்டாமை மதத்தை பாதுகாத்து வச்சுக்கிட்டு தமிழில் தேவாரம் பாடக்கூடாது, திருவாசகம் பாடக்கூடாதுன்னு தடை செஞ்சு வச்சுக்கிட்டு, கற்ப கிரகத்துக்குள்ள வந்து அர்ச்சகருக்கு வந்து படிச்சிருந்தா கூட அனைத்து சாதியின் அர்ச்சகராக கூடாதுங்கிறது சட்டம் போட்டால் கூட உள்ள அனுமதிக்காமல் இருந்துக்கிட்டு, நீ எல்லா சனாதனத்தின் பேரால எல்லா அட்டூழியத்தையும் பண்ணிட்டு தர்ம போராளி. என்ன தர்ம போராளி நீ? என்ன போராளி நீ? உன்னை உள்ளூரில் தோக்கடிக்கிறாங்க, காரைக்குடியில் உன்னை விரட்டி அடிக்கிறாங்க. நீ வந்து எலெக்ஷன்ல நீ தோத்து போயிட்டாங்க. சாரணர் இயக்க தேர்தலில் கூட தோத்தாங்க. எல்லாத்துலயுமே தோக்காத இடமே கிடையாது. இந்த வடிவேல் சொல்லுவான்ல, அடி வாங்காத இடமே கிடையாது. விட்டுட்டாங்கன்னு நினைச்சு அப்புறம் மூத்திரச்சந்தலை வச்சு அடிச்சாங்க அப்படின்னு முட்டுச்சந்தலை வச்சு அடிச்சாங்க. அப்புறம் மூத்திரச்சந்தலையும் விடலை அப்படின்னா எம்புட்டு அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படிங்கிறாங்கல்ல. இப்போ வடிவேல் கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆனவனா அவர் இடத்த பிடிக்கலாங்கிறதான் எச்ராஜாவுடைய பிளான். ஆனா அவர் ஹீரோ எடுத்த ரஜினி இடத்த பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க என்ன வடிவேல் எடுத்துக்கு போயிட்டீங்க? இல்லைங்க, அவர் இல்லைங்க, அந்த மீசை எப்ப வேணாலும் கலண்டு விழுந்துருங்கிற மாதிரி அச்சத்தோடையே படம் பார்க்குறாங்க. படம் பார்க்குறவங்க பூராமே பார்த்தீங்கன்னா இந்த மீசை எப்படி விழுந்துரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே படம் பார்க்குறாங்க. அதனால அதர்மம் விழுகிறதா இல்லையா, அவர் மீசை விழுந்துரும் அப்படின்னு அச்சத்திலேயே படம் பார்க்குறாங்க. அதனால சொங்கி மாதிரி டைலாக், எந்த டைலாகாவது உணர்ச்சியா பேசணும்ல. அருவாளை எடுத்து அவர் வெட்டுறாராம். நீ வா பாண்டி கோயிலுக்கு வா, அருவாளை உன் கையில கொடுக்குறேன், இங்கே இருக்கு கிடா வெட்டி எல்லா இந்துக்களுக்கும் நீ வந்து சமபந்தி போஜனம் வந்து விருந்து கொடு, வேணா போய் கூட்டிட்டு வா, நிர்மலா சீதாராமன் எல்லாரையும் கூட்டிட்டு வா, அங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடா கறினேன், எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவான், நம்மளாம் வா இருந்துன்னு சொல்லி பேசுவோன்னு கூப்பிடுறாங்க பல பேர். போக மாட்டேங்கிறப்ப அருவா தூக்குற அளவுக்கு அவருக்கு சத்து இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதனால அவர் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு. தீக்காக்காரன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன தர்ம போராளியாக இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இதில் தீக்காவிலேயே ஏன்னா தீக்காவை தடை செய்ய வேண்டும்லாம் பேசினார் ஒரு டைம். அப்படி பேசினதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்ராஜாவை தடை செஞ்சுட்டாங்க பல இடங்கள். எங்கேயுமே அவரால் பெரிய அளவில் இல்லை. அவர் என்னென்னமோ குதிச்சு பார்க்குறாப்புல, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. தமிழ்நாடை பீகாராக மாற்றலாம், உத்தரப்பிரதேசமாக மாற்றலாம், அயோத்தியாக மாற்றலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. தமிழ்நாடாக தான் இருக்கும், அது ஒரு நாள் அயோத்தியா மாற்ற முடியாது. இதில் என்ன விஷமம்னா,
அந்த கௌசல்யாவை பற்றினா ரொம்ப தப்பாக ஆணவ படுகொலை பண்ணவர்களுக்கெல்லாம் அவங்க மறுமணம் செய்து கொண்டார்கள் என்பதை கொச்சைப்படுத்துகிற விதமாக அவளுக்கெல்லாம் எத்தனை வாட்டிடா கல்யாணம் பண்ணி வைப்பியன்னு டைலாக் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது சென்சார் போர்டுக்கு இது போகலை, ரொம்ப கேவலமானது. இந்த மாதிரி படங்கள் வந்து பார்வையாளர்கள் கிண்டல் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. பெரும்போது யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. 15 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தா தற்கொலை எண்ணம் அதிகமாகுதுங்கிறாங்க சிலர். அவ்வளோ மோசமான இது. இவெல்லாம் உயிரோடு இருக்கானே, நான் எதுக்கு சாகணும்னு சில பேர் கேட்குறான். தற்கொலைக்கு எதிராகவும் இருக்குது அந்த படம், தற்கொலையை தூண்டும் விதமாகவும் இருக்குங்கிறான். 2 விதமான கருத்துக்கள் பேசப்படுது. அதனால் இப்படி ஒரு மானகட்ட படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கு இந்த மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, அது ரொம்ப பெரிய பேர் ஆபத்தில் முடியும். ஏன்னா இன்றைக்கி சினிமா தேட்டரில் வந்து படம் பார்க்க ஆள் இல்லை. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் காத்தாடுது. சிறு நடிகர்கள் படங்கள்லாம் பிஸ்னஸே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் சினிமாவுக்குள்ளே இறங்கி இருக்கிறார். சினிமாவினுடைய ஒரு பேரிடர் காலமாக எச் ராஜா திடீர்னு டொபக்கட்டின்னு வந்து குதிச்சிட்டாரு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விவரமானவங்க. தேட்டருக்குள்ளேயே விடலையே, படம் வெற்றி தோல்விங்கிறது அப்புறம்ல, தேட்டருக்குள்ளேயே விடலை. அவங்க ஒரு யூடியூப் சேனல்லையே போட்டுட்டு அதை ஓயாமல் ஜிபே விளம்பரத்தை போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த கவுண்டமணி தான் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, பிச்சைக்கார சங்கத்தில் நான் நிற்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவருக்கும் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சண்டை வந்துடும். நான் எவ்வளோ பெரிய பிச்சைக்காரன் தெரியுமாடா நான் அப்படின்னு. அதனால தர்ம போராளிங்கிறது என்னன்னோ அவர் தரப்பு நியாயங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் உலகத்தில் பகுத்தறிவு வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாருமே ஏற்க முடியாது. அவர் பிள்ளைகளை பூரா பெரிய பெரிய இடங்களில் படிக்க வச்சுவிட்டு நம்மளை வந்து அருவாளை தூக்கி சாதி சண்டை போடுங்கடான்னா இது எவ்வளோ குசும்பு பாருங்க. இதெல்லாம் இந்த சேட்டையெல்லாம் பாருங்களேன். அவங்க பூரா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்களில் பிஜேபிக்காரங்க வீட்டு பிள்ளைய பூராமே அமெரிக்காவில் படிக்கிறாங்க, கனடாவில் படிக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க. 50 பேர் கிறிஸ்தவ நிறுவனத்தில் படிக்கிறாங்க. ஆனால் நம்மளை ஜாதி சண்டை போடலாம், வா வம்புழுக்கலாம், வா கந்தன் மலைன்னு வா நம்ம வம்புழுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை தூண்டி விட்டுட்டு சேஃபாக போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கான இடமா தான் இதை செய்கிறாங்க. இதுக்குள்ளே ஒரு விஷமம் இருக்கிறது. இது வெறுமனே கேலி பொருள் கிடையாது. எச் ராஜா ஒரு டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பருப்பு வேகலை. அது வந்து பல்லு புடுங்கப்பட்ட ஒரு பாம்பாக இருக்குது. அதனால் பாம்பாட்டி மாதிரி சுருட்டி கயிறு மாதிரி சுருட்டி வச்சுருப்பாங்கல்ல பாம்பாட்டி. தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி விஷம கருத்து கொண்டவங்கலாம் பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி சுருட்டி வச்சுருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நல்ல லெதர் பெல்ட்டாக செஞ்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறை அதுக்கு எதிராகவும் ரொம்ப ஹார்ஷான ஒரு டயலாக்லாம் நிறையா பேசுகிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறை வந்து கொள்ளையடிப்பதற்காக தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் உண்மையான வரலாறு என்னன்னா, ஓமந்தூரார் என்று சொல்லக்கூடிய அவர் பேரில் அரசினர் தோட்டம், இந்த இப்போ புதிய மருத்துவமனைலாம் வந்து இருக்கு இல்லையா, அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய காலகட்டத்தில் தான் இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது அல்ல. அவர் ஏன் உருவாக்கினார்னா, அவரே தீவிரமான வள்ளலார் பக்தர், அவர் சமய நம்பிக்கை கொண்டவர், அவர் தான் அதை உருவாக்கினார். ஏன் அதை இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கினார்னா, ஆளுக்காளு கோவிலை வந்து ஆட்டையை போட்டு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இடங்களில் வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிற வேலையை சேகர் பாபு சிறப்பாக செஞ்சுருக்காரு. இப்போ நீங்கள் கோடம்பாக்கம் சிறின்னு ஒருத்தன் ஆட்டையை போட்டு ஒரு இடத்த வச்சுருந்தான், அவனையெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்குனாங்க எல்லா இடத்தையும். பூரா வேலையும் இந்த திருட்டுத்தனம் பண்ணுறது பூராமே இந்த பாஜக பேரில் தான் பல பேர் திருட்டுத்தனமே பண்ணுறான். எதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை வந்து இருக்கக்கூடாது, கோவிலை எங்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, மறுபடியும் நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் செல்வாக்கை வந்து கொள்ளையடிச்சு வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மசூதிகளுமே வக்ஃப் போர்டினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. எந்த மசூதியுமே வக்ஃப் போர்டுடைய கண்ட்ரோலில் இல்லாத மசூதிகளே கிடையாது. ஆனால் அவர் தப்பாக டைலாக் பேசுகிறாப்புல, முஸ்லீம்கள்கிட்ட வந்து இது இருக்குது, மசூதி இருக்குது அப்படிங்கிறாப்புல. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வேறு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அரசின் கண்காணிப்பில் தான் இருக்குது. பொது சொத்தை பொறுத்தவரையில் சிவன் சொத்து குலநாசம் பாங்க. நீ வந்து பொது சொத்தை திண்டேனா உன் வம்சம் விளங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதை சொல்லுவாங்க. இவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பொது சொத்தை கேட்ட கொண்டு வந்து கொடு, நாங்கள் ஆட்டையை போடுறோங்கிறாங்க. ஆட்டையை போட்டதுனால தான் உங்களுக்கு ஓமந்தூரார் வந்து இப்படி ஒரு இதையை உருவாக்குனாரு. அதனால் அப்போ யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மறுபடியும் இந்து கோயில்களையெல்லாம் இந்துக்கள்கிட்ட ஒப்படைங்கிறாங்க. இந்துக்கள்னா எந்த இந்துக்கள்? திருமாவளவன்ட்ட ஒப்படைப்புமா? அவர் இந்து தானே. கிருஷ்ணசாமிகிட்ட ஒப்படைப்புமா? அருந்ததியர் சமுதாயத்தினுடைய தலைவராக அதிகமான்ட்ட ஒப்படைக்க முடியுமா? யார்கிட்ட ஒப்படைக்க? இந்துனா 19 சொல்றான். நீ பிராமண சமுதாயத்திட்ட ஒப்படைன்னு சொல்றியா? அப்ப யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்ற? நீங்க கோவிலுக்கு பணி செய்த பெண்கள், கோவில் பணி பெண்கள், தேவனுக்கு அடியார்கள், அவங்க பேர் எப்படி கிறிஸ்தவ சமுதாயத்தில் கன்னியாஸ்திரி இருக்காங்களா அது மாதிரி தேவனுக்கு அடியார்கள். கோவில் பணிப்பெண்களாக இருந்தவங்களை பூரா என்ன பண்ணிவிட்டாங்க, எந்த பின்புலம் இல்லாதவங்க, பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, அவர்கள்லாம் கோவில் பணிப்பெண்களாக இருந்தவங்களை பூரா அர்ச்சகராக இருக்கிறவன், ஓதுவாராக இருக்கிறவன் பூரா பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்களை வந்து ஆடல் மகளிராக எல்லாம் நடனம் ஆட வச்சுக்கிட்டு, அன்றைக்கு கற்பத்தடையெல்லாம் இல்லாத காலத்தில் பல உயிர்கள் உருவாகி அதன் மூலமாக கரு உண்டாகி பல அனாதை குழந்தைகள்லாம் உருவாக்குறாங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒருத்தனை கேவலமாக பேசணும்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, தேவனா மைனன்னு கூப்பிட்றாங்கல்ல. அது உண்மையிலேயே தெய்வீகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களை குறித்த ஒரு புனிதமான சொல்லை ஆபாசமாக மாற்றியது யார் தெரியுமா? கோவிலை கையில் வச்சுருந்தவங்க பண்ண அட்டூழியம். அதில் இருந்தால் அந்த சொல்லே பிறக்குது. நீ கன்னியாஸ்திரின்னு சொன்னால் யாராவது கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவானா? தேவனா மைனன்னு சொன்னால் கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறான்ல. அப்போ தேவனுக்கு அடியார்களாக இருந்தவர்களை மிக அசிங்கமானவர்களாக மாற்றியது யாருன்னா, கோவிலை யார் வச்சுருந்தாங்களோ அவங்க அந்த பெண்களையும் வச்சுருந்தாங்கிறதான கேவலம். இப்போ உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு, உங்களை கண்காணிப்பதற்கு என் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது போய் கண்காணிப்பு கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஆட்டையை போடுறது, இந்த பொன் மாணிக்கவேல் மாதிரி ஆளுங்க சேட்டை பண்ணுறது, பல சிலை திருட்டுக்கு உடந்தையாக இருந்துக்கிட்டு சிலை திருட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டதெல்லாம் கண்டுபிடிச்சி விட்டாங்க சிபிஐயில். அதனால் இந்த மாதிரி சேட்டைக்காரங்க பூராமே இந்த அவன் பாருங்கள் பொன் மாணிக்கவேல் மீசியை தான் தூக்கி இவருக்கு வச்சுருக்காங்க எச்ராஜாவுக்கு. திருட்டு பயிர்களுக்கு பூரா ஒரே நீங்க அவர் சொல்றாரு, திருப்பரங்குன்றத்துல நான் கமிஷனரா இருந்தேன்னா நான் வந்து உள்ள ஏத்திருப்பேன், எல்லாத்தையும் ஏத்திருப்பேன். அப்ப நான் கலவரத்தை நான் தான் நடத்துவேங்கிறப்பல, எச்ராஜா நடத்த முடியாது, கலவரத்தை நான் தான் நடத்துவேங்கிறப்பல. அதனால பொன்மாணிக்கவேலு எச்ராஜாலாம் வேற வேற பேரும் நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரே ஆளுக தான். அதனால கந்தன் மலை கிடையாது, அது நொந்தன் மலை. இந்த படத்துக்கு அப்புறமா வந்து எச்ராஜாக்கு அதிகமான பட வாய்ப்புகளும் வந்து குமியுது அப்படின்றாங்க. முழுக்க முழுக்க இனிமேல் படம் நடிக்கிற மாதிரி வரேன். ஆமாம், அவர் தொடர்ந்து வந்து மீம்ஸ் கிரியேட்டர்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, எச்ராஜா தொடர்ந்து நடிக்கணும், அவரை நீங்கள் தேவையில்லாமல் போய் எங்கேயாவது போய் நீங்கள் வந்து கவர்னராக போட்டு விட்டுறாதீங்க. எங்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தோம், நாங்கள் யூடியூபே படுத்துருச்சுங்கிறாங்க கொஞ்சம் பேர், சோசியல் மீடியாவே வந்து போயிருச்சு. அதனால் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து எச்ராஜா போன்றவர் தான். அதனால் அதை வந்து நாங்கள் இழக்க விரும்பலை, மறுபடியும் அவரை பீகாருக்கு கூட நாங்கள் அனுப்ப விரும்பலை அப்படின்னு தமிழர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. உன்னை என்ன காமெடி பீஸாக தான் நாங்கள் வச்சுருப்போம், எவ்வளவு சீரியஸாக நடந்துக்கிட்டாலும் நீ எங்களுக்கு காமெடி பீஸ் தான். இதுதான் தமிழ்நாடு. ரொம்ப நன்றி சார். கந்தன் மலை படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பண்ணி மிக்க நன்றி.